ஒரு ஊரில் ஒரு கிளி இருந்துச்சாம் ஒரு காட்டில். அந்த கிளியோட பேர் கவியாம். கவி ரொம்பவே அழகாக மயில் மாதிரியே இருக்குமா. கவிக்கு பாடுறது ரொம்ப பிடிக்குமா. ரொம்பவே அழகாக சூப்பராக டெய்லியும் ஆடி ஓடி நல்லா இனிமையான குரலில் பாடிட்டு இருந்துச்சாம். அது பாட்டை கேட்டு காட்டில் இருக்கிற எல்லா குருவிகளும் ரொம்பவே ரசிச்சுட்டு இருந்தாங்களாம். இப்படி ஜாலியாக இருந்த கவிக்கு ஒரு நாள் திடீரென்று பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டுச்சாம். அப்போ பார்த்தா அந்த காட்டில் மரத்தை அறுக்கிறதுக்காக மனிதர்கள் மரத்தை அறுத்துட்டு இருந்தாங்களாம். இந்த சத்தத்தை கேட்டு எல்லா குருவிகளும் பறக்க ஆரம்பிச்சிருச்சான். ஆனால் கவி மட்டும் தன்னுடைய மரத்து மேலேயே உட்காந்து தைரியமாக பாடிக்கொண்டு இருந்துச்சான். பாடும்போது கவி இருந்த மரத்தையும் ஒரு மனிதன் அறுத்துட்டாராம். அறுத்த உடனே கவி ரொம்பவே சோகமாக காற்று என் தோழி, மரம் என் வீடு அப்படின்னு சோகமாக சொல்லிச்சான். அதை கண்ட அந்த மனிதன் மரம் இருக்கிறத நிறுத்திட்டாராம். உடனே அதனுடைய சோகக் குரலில் அப்படியே அந்த மரத்துலேருந்து கீழே கவி இறந்துடுச்சான். ஆனால் கவி இறந்தாலும் அந்த காட்டை சுற்றி கவியோடைய ராகங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.